Hello everyone, welcome back to Banu kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யலாம்ன்றதாங்க பார்க்க போறோம். இந்த சட்னியை நம்ம தக்காளியும் சேர்த்து செய்யறதுனால செம டேஸ்டா இருக்கும். இது இட்லிக்கு தோசைக்கு தொட்டு சாப்பிடும்போது செம சூப்பரா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்து நல்லா மிதமான சூட்லயே நல்லா வறுத்துக்கோங்க. அடுப்பு தீய மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வறுத்துக்கோங்க. பருப்பு எல்லாமே கொஞ்சம் செவக்கணும். பாருங்க, பருப்பு எல்லாமே வறுபட்டுடுச்சு. இப்போ காரத்துக்கு 1 பச்சை மிளகா, 3 காஞ்ச மிளகா. காரம் உங்களுக்கு ஜாஸ்தியா வேணும்னா காஞ்ச மிளகாய 5 கூட நீங்க சேர்த்துக்கலாம். பூண்டு 6 பல், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி குண்டு குண்டா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பு தீ மிதமா வச்சு வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வறுக்க வேண்டாம். வெங்காயம் பிங்க் நிறத்துல வரணுங்க. ரொம்ப தீச்சிடவும் கூடாது. இப்ப நம்ம இதுல 2 பெரிய சைஸ் தக்காளியை நல்லா குண்டு குண்டா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பொடிசா கட் பண்ணி சேர்க்க வேண்டாம். புளி கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. ரொம்ப போட்டீங்கன்னா ரொம்ப புளிப்பாயிடும். கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி கொஞ்சம் குழஞ்சி வர அளவுக்கு வதக்கினா போதும். இல்ல தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி ஓரளவுக்கு வெந்தா போதும். இப்போ நாம இதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கோங்க. இது எங்க வீட்டுல விளைஞ்ச ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, செம ஃப்ளேவரா இருந்தது பறிக்கும் போதே. ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா கிளீன் பண்ணி கழுவிட்டு கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 நிமிஷம் அந்த கொத்தமல்லி எல்லாம் வதங்கட்டும். பாருங்க, எல்லா சாமானும் நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இப்ப நாம இதுல கொஞ்சமா தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் ரொம்ப அதிகமா சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு பத்த தேங்காய் சேர்த்தா கூட போதுமானது. தேங்காயை சேர்த்துட்டு ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆற விட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். மிக்சி ஜார்ல நல்லா ஆறின பிறகு அரைங்க. சூடா போட்டு மிக்சி ஜார்ல அரைச்சிடாதீங்க. தண்ணி ஊத்த தேவையில்ல, ஏன்னா தக்காளி எல்லாம் அதுவே தண்ணியை விடும். இதை நல்லா மைய அரைச்சி நம்ம எடுத்துட்டு வந்துடலாம். இந்த சட்னிக்கு இப்ப நம்ம தாளிச்சிடலாங்க. அதுக்கு பேன்ல கொஞ்சமா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊத்திக்கோங்க. கடுகு, கொஞ்சமா உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கடலை பருப்பு, இது எல்லாமே ஒரு 1/4 ஸ்பூன் தாங்க நான் சேர்த்திருக்கேன். கொஞ்சமா சீரகம், இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இதுல கொஞ்சமா கருவேப்பிலையும் ஒரு காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு நம்ம அரைச்ச சட்னியில இதை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்பை நம்ம இப்ப சட்னியில சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த சட்னி செம்ம டேஸ்டா இருக்குங்க. இட்லி தோசைக்கு பர்ஃபெக்டா இருக்கும். இது நீங்க ஒரு கிளீனான கிளாஸ் ஜார்ல போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 10 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. இது உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். எப்பவுமே செய்யற சட்னி இல்லாம இது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இது எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.